ஏய், உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடா வெற்றி. எவ்வளவு கம்பீரமா இருந்தவ நீயே. செய்யாத தப்புக்கு எதுக்கு தேவலாம் நீ அடி வாங்கிட்டு இருக்கணும்? கருணானனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா போதும்டா, உடனே ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணி உன்னை வெளியில எடுத்துருவாரு. நான் அதுக்காக சொல்லல புலி. கர்ணா உடனே கிளம்பி வர்றேன்னு சொல்லிட்டு செய்ய போன பரிகாரத்தை செய்யாம அப்படியே விட்டு அவன் திரும்பி வந்துருவான். அவன் நல்லபடியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரட்டும் புலி. எனக்கு என் வாழ்க்கையில சுடர் கிடைச்ச மாதிரி இப்பதான் கர்ணாவுக்கும் மகேஷுக்கும் ஒரு நல்லது நடக்க போகுது. அது என்னால தடப்பட வேண்டாம். அதுக்காக இப்படி நீ அடி வாங்கிட்டே இருப்பியா? இல்ல புலி, உண்மையை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். பாவம் சுடர் என்ன தேடி வந்துட்டா, எனக்காக அலறா, போலீஸ்காரங்க கிட்ட வாதாடுறா. சுடர் என்ன முழுசா நம்புறா. இந்த தப்ப நான் செஞ்சிருக்க மாட்டேன்னு உறுதியா இருக்கா. அதுக்காகவாது நான் கண்டிப்பா நிரூபிக்கணும். நம்ம பசங்க கிட்ட சொல்லி அந்த பக்கமா அந்த பொண்ணை துரத்தி வந்தவனை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு மட்டும் விசாரிக்க சொல்றா. சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த இடத்துல அபி இருந்திருக்காங்க. நாளைக்கு இன்ஸ்பெக்டர்கிட்ட வந்து வீடியோ வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டு உன்னை கோர்ட்டுக்கு கூட்டு போவாங்கன்னு சொல்றாங்கடா. அதுக்குள்ள எந்த தகவலும் கிடைக்கலனா என்னடா பண்றது? அப்படிதான் நடக்கணும்னு இருந்தா அதை அனுபவிச்சுதான் ஆகணும் புலி. நான் என் பொண்ணுக்கு செஞ்ச பாவத்துக்கு தண்டனையோ என்னவோ, ஆனா சுடர் எனக்காக அழுததை தான் என்னால தாங்கிக்கவே முடியல. தயவு செஞ்சு அவளை அழ விட்டுறத புலி. அவளை இங்கெல்லாம் கூட்டிட்டே வராத. ஏய், நான் வேண்டாம் தான்டா சொன்னேன். பாவம் அந்த சின்ன பிள்ளை கெஞ்சி கேட்டு அழுகிறப்போ மனசு கேட்கலடா வெற்றி. அதான் கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த வயசுல அவ அனுபவிக்கிற வலி ரொம்ப அதிகம்டா. பாசத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க அந்த ஜீவனுக்கு கஷ்டத்தை மட்டுமே தான்டா கொடுத்துருக்க. என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்குடா. வெற்றி, உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கவே கூடாதுடா. சரி, வருத்தப்படாத. உனக்கு நான் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையா குடிக்கிறியா? வேண்டாம் புலி, எனக்கு எதுவுமே வேண்டாம். நீ கிளம்பு. ஏய், ஏன்டா? ப்ளீஸ்ரா புலி, புரிஞ்சுக்கோ. நீ போடா. சுடர், இன்னைக்கு ஹாஃப் டே தான் உனக்கு ஸ்கூலு. அப்புறம் என் தங்க பிள்ளைக்கு 4 நாளைக்கு லீவு. ஜாலி தான். சுடர், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லையா உனக்கு? என்னானாலும் ஸ்கூலுக்கு லீவ் போட மாட்டேன், படிப்பு தான் முக்கியம்னு சொல்வ. இன்னைக்கு ஸ்கூல் போறதுக்கே மனசு இல்லாத மாதிரி உருன்னு உட்காந்துருக்க. என்ன ஆச்சு? போறேன் அம்மா. அப்புறம் ஏன்டா இப்படி சோகமா உட்காந்துருக்க? என் கூட வரீங்களா? இல்லடா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கேப்டன் தப்பு பண்ணிருக்க மாட்டார் அம்மோ. அந்த போலீஸ் அக்கு கிட்ட போய் நீங்க கேப்டனை மாட்டி விட்டுருவீங்களா அம்மோ? சுடர்கிட்ட கோவமே படக்கூடாது. டாக்டர் சொன்ன மாதிரி பொறுமையா தான் சரி செய்யணும். ஏன்டா இப்படிலாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? போலீஸ் அங்கிள் நேத்து உங்ககிட்ட சொல்லி அனுப்புனார்ல அம்மோ. சுடர், உனக்கு ஒருத்தர் நல்லவரா தெரியறாருன்றதுக்காக அவரை தப்பே செய்ய மாட்டாருலாம் அர்த்தமாகாதும்மா. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. பாவம் அம்மோ கேப்டன், அவரை போலீஸ் அடைச்சிட்டாங்க. இதெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ற வயசு இல்லடா உனக்கு. நீ படிக்கிற வேலைய மட்டும் பாரு, சரியா? கேப்டன் மேல உங்களுக்கு கோவம் இருந்ததுல, அதனால நீங்க போய் கேப்டன் தப்பு செஞ்சாருன்னு சொல்லிடுவீங்களா அம்மோ? அவங்க கேக்குற கேள்விக்கே நான் பதில் சொல்வேன். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. நீங்க போகாதீங்க அம்மோ.
சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. ஸ்கூலுக்கு போயிட்டு இத பத்தி யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ண கூடாது. அப்புறம் அம்மு இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடு. சரியா? சரிங்க அம்மு. ம், சரி. ம். ஆ, உன் ஃப்ரெண்டு பவித்ரா எப்படி இருக்காடா? அவளை பத்தி சொல்லவே மாட்டேங்கிற? நல்லா இருக்கா. அவளும் மகேஷ் மாதிரி லீவுக்கு முன்னாடியே டூருக்கு போயிட்டா. ஆ, சரிடா. நீ பத்திரமா போயிட்டு வா. அம்மாக்கு ஒரு முத்தம் கொடுக்கறியா? ம், வா. ம், சரி. பேக் மாட்டி விடுவா? ம். வா. போலாமா? ம். வா. ஏன் சுடர் அழற? அம்மு, நீங்க ஸ்டேஷனுக்கு போய் கேப்டன் தான் தப்பு செஞ்சாருன்னு சொல்லிட்டீங்களா அம்மு? இல்ல, நான் போகலையே. கேப்டன் பாவம் அம்மு. அவர் தப்பு செஞ்சிருக்கவே மாட்டாரு. சுடர், நீ இப்படி வர வர அழுது பிடிவாதம் பிடிச்சு என்ன வேணா சாதிக்கலாங்கிற மனநிலைமைக்கு வந்துட்ட. இது நல்லதில்ல சுடர். ஒழுங்கா சாப்பிடு. கேப்டன் பாவம் அம்மு. அவர் போலீஸ் அங்கிள் ரொம்ப அடிச்சிட்டாங்க. அவர் இன்னும் சாப்பிட்டிருக்க மாட்டாரு. சுடர், நீ புலிக்குட்டி கூட சேர்ந்து அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல பாக்க போனதே தப்பு. உனக்கு அவரு 3வது மனுஷன். அவரை பத்தி கவலைப்படுறதுக்கு அவரை சார்ந்தவங்க இருப்பாங்கன்றத நீ முதல்ல அது புரிஞ்சுக்கணும். மகேஷ் வீட்ல யாருமே இல்ல அம்மு. அதனால கேப்டனை பார்க்க யாருமே வர மாட்டாங்க. சாப்பாடும் கொடுக்க மாட்டாங்க. சுடர் அவ லைஃப்ல சந்திச்ச கேப்டன்ன்ற பர்சனை மறக்கிறதெல்லாம் உடனே நடக்காது. சுடர் மறக்கணும்ன்றது ஸ்லோவா தான் நடக்கும். எல்லாரையும் விட முக்கியமான இடத்துல சுடர் உங்களை தான் வச்சிருக்கா. அவளோட கவனத்தை நீங்க தான் மெல்ல மெல்ல டைவர்ட் பண்ண முயற்சி பண்ணணும். இப்ப என்ன செய்யணும்? அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும். அவ்வளவுதானே? சரி, கொடுத்துடலாம். நீ சாப்பிடு. நிஜமாவா அம்மு? நிஜமாதான் சுடர். டிஃபன் பாக்ஸ்ல நாம எடுத்துட்டு போலாம். சரியா? ஆ, இந்தா. போதுமா? சரி. மேடம், வீட்ல யாரு? கொஞ்சம் வெளியே வாங்க. மேடம், பாப்பா வீட்ல யாராவது இருந்தா கூப்பிடுமா. அம்மு, அம்மு. ஆ, வரேன் வரேன். என்னடா? மேடம், நேத்து நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தப்போ நீங்க கொடுத்த நம்பருக்கு கால் பண்ணோம். அது ரீச் ஆகல. அதான் நேர்ல வந்தேன். ஆ, ஆமா சார். போன் அடிக்கடி ஆஃப் ஆயிடுது. பேட்டரி மாத்தணும். எஸ்ஐ சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. வரீங்களா மேடம்? நானே இப்ப அங்க வரணும் தான் சார் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சு சார்? எதுக்காக இப்ப அபி ஸ்டேஷன் கூப்பிடுறீங்க? அபி கரெக்டா வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. இது ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் கேஸ் சார். அந்த இன்சிடென்ட்ல அக்யூஸ்ட பார்த்த சாட்சியே இவங்க தான். இவங்க வந்து நடந்ததை சொன்னாதான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். இவங்க கொடுத்த நம்பருக்கு கால் பண்ண லைன் போகல. அதனாலதான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன். சார், அம்மு, வேண்டாம் அம்மு. நம்ம ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம் அம்மு. கேப்டன் தப்பு செஞ்சாருன்னு சொல்றதுக்காக தானே சாப்பாடு எடுத்துட்டு ஸ்டேஷனுக்கு போக ஓகே சொன்னீங்க. சுடர், அவங்களே வந்து என்ன கூப்பிடுறாங்கல்ல, நான் போய் தான் ஆகணும். வேண்டாம் அம்மு. சுடர் ஏன் போக வேண்டான்னு சொல்லி அழறா? கேப்டன் வேற சொல்றா.
கேப்டன் போலீஸ்காரங்களாம் அடிச்சாங்க. பாவம் கேப்டன். அவர் எந்த தப்பும் பண்ணல. கேப்டன்னா மகேஷோட அங்கிளா? ஆ, ஆமா. அம்மு வேண்டாம் அம்மு. போலீஸ் அங்கிள் கூட போக வேண்டாம் அம்மு. சொன்னா கேளுங்க அம்மு. வேண்டாம் சுடர். அம்மு. சும்மா அழுதுகிட்டே இருந்தா அடிச்சிருவேன். வாய் மூடிட்டு பேசாம இரு. என்னன்னு ஒன்னும் புரியலையே. செருப்பு போடு. அம்மு. சீக்கிரம் போடு. போலாம் சார். வாங்க. போயிட்டு வந்துடுறேன். வா. அம்மு கேப்டன் மார்க்கெட்ல என்ன வெளியே விட பிரச்சனை? சீக்கிரம் சொல்லுங்க போய் பாருங்க. அம்மு. அம்மா உட்காருமா. ஆ. உங்க விட்னஸ் பேப்பரை பார்த்தேன். சொல்லுங்க என்ன நடந்தது? மணி சார். இவங்க சொல்றத வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க. ஓகே சார். சார், நீங்க என்ன வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த பென்டிரைவ்ல இருக்க வீடியோவை பார்த்தாலே அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு புரியும். என் பேரு ரேவதி. நான் காலேஜ் படிக்கிறப்பவே ஒருத்தரை லவ் பண்ணேன். ஆனாலும் படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நல்லா படிச்சோம். மெரிட்ல பாஸ் பண்ணி நல்ல வேலையும் கிடைச்சுது. அப்புறம் எங்க லவ் பத்தி வீட்ல சொன்னோம். ஆனா எங்க வீட்ல ஜாதி மதம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கல. நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா பலன் இல்ல. அதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் கோவில்ல கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டோம். தனியா வீடு எடுத்து வாழ ஆரம்பிச்சோம். ஆனா அதை எங்க அப்பாவும் சித்தப்பாவும் ஏத்துக்கவே இல்ல. என்கிட்ட சமாதானம் பேசுற மாதிரி வந்து என்னோட ஹஸ்பண்ட கடத்தி வச்சிட்டதாவும், நான் என்னோட தாலிய கழட்டி வீசிட்டு அவர் கூட போகலன்னா அவரு கொன்னுடுவேன்னு மிரட்டினாரு. என் தாலிய கழட்ட வந்தாரு. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். அப்ப ஒருத்தர் பைக் கிட்ட நின்னுட்டு இருந்தாரு. அவர்கிட்ட என்னை காப்பாத்துங்கன்னு ஹெல்ப் கேட்டேன். சித்தப்பா வேகமா துரத்திட்டு வந்தாரு. மறுபடியும் ஓட ஆரம்பிச்சேன். என்னை காப்பாத்த வந்தவர் தான் இப்ப அரெஸ்ட் பண்ணி இருக்கவரு. அவர் எந்த தப்பும் செய்யல. இதுதான் நடந்தது. குற்றவாளி என் சித்தப்பா தான். அவரை கண்டுபிடிச்சு என் ஹஸ்பண்டையும் எனக்கு மீட்டு கொடுங்க ப்ளீஸ். இதான் சார் நடந்தது. நான் நேத்தே என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க அந்த பொண்ணு கிட்ட கேட்கலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அந்த பொண்ணு கண்ணு முடிக்கலன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலையில அந்த பொண்ணோட அம்மா வர்றதா அங்கிருந்த நர்ஸ் சொன்னாங்க. சுடர் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு முன்னாடி அவங்க அம்மா கிட்ட விசாரிக்கலான்னு நான் போனப்பதான் அதிர்ஷ்டவசமா ரேவதி கான்ஷியஸ்க்கு வந்தாங்க. அங்கிருந்த நர்ஸோட போன்ல தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். பென்டிரைவ்ல காப்பி பண்ணி வச்சுட்டு சுடர் வந்ததும் சாப்பிட வச்சு வீட்ல விட்டுட்டு வரலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள இந்த சார் வந்து கூப்பிட்டுட்டாரு. வெல்டன் நபி, நீங்க எழுதி கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன். அதுலயே நீங்க இவர் துரத்திட்டு போனதை பார்த்ததாகவும், ஆனா அவர் யார துரத்திட்டு போனாரு, மாடியில இருந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டது இவருதானான்னு தெரியாதுன்னு கிளியரா மென்ஷன் பண்ணிருந்தீங்க. உங்க ஸ்டேட்மெண்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நானே அந்த பொண்ணு கான்சியஸுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன்.
நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போற இந்த காலத்துல ரொம்ப ஸ்மார்ட்டா டீல் பண்ணி உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. குட்மா. தேங்க்யூ சார். தப்பு செய்யாத யாரும் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு தான் நான் இதை செஞ்சேன். சார், இவன் தான் அந்த பொண்ணோட சித்தப்பா சார். அபிதான் இவனை பத்தின விவரத்தெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட இருந்து வாங்கி எனக்கு அனுப்பிச்சாங்க சார். நாங்க போய் இவனை கையும் களமா புடிச்சிட்டு வந்துட்டோம் சார். யோ, அந்த பசங்க படிச்சுட்டு நல்லா வேலை பார்த்து சம்பாதிக்க போதுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணி தெளிவா அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை பிரிக்க எதுக்கே அப்படி வெறி பிடிச்சு அலையறீங்க? பையனை கடத்திட்டு போய் மிரட்ட வேற செய்வியானே, உனக்கு இருக்கு. சார், நாங்க கௌரவமா வாழ்ற குடும்பம் சார். அந்த பையனை நான் எதுவும் செய்யல, என்ன விட்டுருங்க சார். கௌரவங்கிறது மத்தவங்கள வாழ வச்சு வேடிக்கை பாக்குறதுல தான் இருக்கு, அழிச்சு சந்தோஷப்படுறதுல இல்ல. மணி, திறந்து விடியா. அவரை வழி அனுப்பிட்டு இவரை உளுத்திக்கு போடியா. போயா ஓயா. தேங்க்யூ சார். வெற்றி, தேங்க்யூ அம்மு. அம்மு, அம்மு, நீங்க எனக்காக தான் கேப்டன் தப்பு பண்ணுன்னு சொன்னீங்கல்ல அம்மு. ஆமா. ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். சுடர், அம்மு, ஹாப்பியா? நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. சுடர் எனக்காக அழுதா. நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன்னு நினைச்சு என்னை தேடி வந்தா. அந்த நம்பிக்கை உடைஞ்சு போயிருமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீங்க என்ன நிரூபிச்சு என்னோட அந்த பயத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஒரு பொண்ணை துரத்திட்டு போய் கொலை பண்ற அளவுக்கு நீங்க கொடூரமானவரா இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. சுடரும் அழுதுகிட்டே இருந்தா. அதான் பாதிக்கப்பட்ட பொண்ணுகிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கிட்டு வந்தேன். தப்பு செய்யாம தண்டனை அனுபவிக்கிறதோட வலி என்னன்னு என்னை விட உணர்ந்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மத்தபடி நான் இது செஞ்சதுக்கு வேற எந்த காரணமும் இல்ல. அம்மு கிட்ட நான் ரொம்ப அழுதுட்டேன். அதனாலதான் போலீஸ் அங்கிள் கிட்ட அம்மு உங்களை குட்டுன்னு சொன்னாங்க. இனி அம்மு உங்க கூட பழம். இந்த வெற்றி உன் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் தகுதியே இல்லாதவன் சுடர். இவன் மட்டும் என் விஷயத்துல கண்மூடித்தனமா இல்லாம இருந்திருந்தா நாம இவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருக்கவே மாட்டோம்டா. வெற்றியை பத்தின உண்மை உனக்கு தெரியறதுக்குள்ள நான் உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடணுங்கிறது மட்டும்தான் என் மனசு முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கு. வெற்றி, இந்த பக்கத்து கடையில் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். 2 நாளா சாப்பிடவே இல்லை. குடி. இல்ல வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம். டேய், நட கூட தெம்பு இருக்காரா வெற்றி? குடி. சொல்றாங்க. கேப்டன் இந்தாங்க ஜூஸ் குடிங்க. உங்களுக்கு வலிக்குதா கேப்டன்? உங்களை தப்பே செய்யாம அடிச்சிட்டாங்க. ரொம்ப மோசம். கேப்டன் இந்தாங்க. போதும்டா. போதுமா?
ரொம்ப தேங்க்ஸ்டா. எனக்காக நீ வந்தது, எனக்காக அழுதது, எதையும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மறக்கவே மாட்டேன். நான் உனக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஸ்டேஷனுக்குலாம் நீ எதுக்காகவும் வரவே கூடாது. சரியா? பத்திரமா இருக்கணும்.